ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? ஏன் இந்த மாதிரி ஒரு பழமொழி வந்துச்சு? ஆக்சுவலாக நம்ம தமிழ்காரங்க தான் ஆமையோட டைரெக்ஷனில் போட்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆமை எப்படின்னா அதோட வாட்டர் கரண்ட்டை அது நல்லா கிராஸ் பண்ணும். எந்த சைடு ஃப்ளோ இருக்குது, இப்போ இந்த ஃப்ளோ எந்த டைரெக்ஷனை நோக்கி அந்த வாட்டர் கரண்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறது மனிதனை விட ஆமைக்கு நல்லா கணிக்க தெரியும். அதனால தான் ஈவன்தோ ஆமை ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணாலும் அதோட டெஸ்டினேஷனை அது ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு காரணம் அந்த வாட்டர் கரண்ட்டோட டைரெக்ஷன்லேயே அது ட்ராவல் பண்ணும். ஸோ அதே மாதிரி அதனால் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் போட்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ண ஒரு ஆமையை ஏன் இவங்க ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லணும்? ஆமை ஒரு டைம் எக் லே பண்ணுச்சுன்னா அந்த கிளச்சில் அந்த எக் லே பண்ணுது இல்லையா, அதை கிளச்னு சொல்கிறோம். அந்த கிளச்சில் லேண்ட் ஆமைன்னா நியர்லி 10 to 20 எக்ஸ் இருக்கும். அதே இது சீயில் உள்ள ஆமை அப்படின்னா அது ஹண்ட்ரட்ஸில் இருக்கும். 100 to 200 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் சீயில் இருக்கிற ஆமையுமே லேண்டுக்கு தான் எக்கு லே பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்த இது வாக்குப்பை பண்ணிக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு டொமஸ்டிக் அனிமலாக நம்ம ஆமையை கன்சிடர் பண்ணியிருந்தோன்னா அதோட அட் அ டைம் அது ஒரு 20 எக்ஸ் லே பண்ணுது. 20 ஆமைன்னா நம்ம எப்படி வீடு ஃபுல்லாக அப்புறம் ஆமையாக தானே இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் நாய் இருக்குன்னா மேக்ஸிமம் 4 குட்டி போடுது, இல்லை 6 குட்டி போடுதுன்னா அது அங்கங்கே சேல் பண்ணிடுவாங்க. ஆமையோட 20 குட்டியவோ இல்லை ஒரு 100 குட்டியவோ முட்டையவோ அதை நம்ம சேல் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ டோட்டலாக இதை டொமஸ்டிக் அனிமலாக இதை நம்ம வளர்த்தோன்னா அதோட இதை நம்ம பேர் பண்ண முடியாது. அதனால தான் ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதுதான் ரீசனாக இருக்கணும். வேறு ரீசனுக்கு வாய்ப்பில்லை. ஆமைக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஒரு ஆபத்து காலத்தில் அதோட தலையையும் கழுத்தையும் அந்த காலையும் அது உள்ளே இழுத்து அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த ஷெல்லுக்குள்ளே போயிடும். அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தயவு செஞ்சு வாயை திறக்கக்கூடாது, வாயை மூடிக்கணும். அது எப்படி தலையை கை கால் எல்லாத்தையும் மூடிக்குதோ அது மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸோ நம்மளோட வேர்ட்ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அஜிடேட் பண்ணக்கூடாது. அதனால் இதை எல்லாத்தையும் நம்ம இழுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையிலேருந்தும் நம்ம தப்பிக்கலாம். இதை நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்மளால் முடியலை, வி ஆர் ஸ்லோ வாக்கர், நம்ம அப்படி இருந்தும் நம்ம டெஸ்டினேஷனை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறோம். ஃப்ரம் அந்தமான் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அது அண்டார்டிகாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு டைமில் போய் சேர்ந்துடும். நார்மலாக அதோட ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது அது எப்படின்னு பார்த்தா அந்த வாட்டர் கரண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் அது போகுது இல்லையா? அதே மாதிரி நம்ம எந்த சப்ஜெக்டில் ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயோ எந்த ஒரு சிஸ்டம்லேயோ நம்ம ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு ஜாம்பவான் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட கைடன்ஸோடே நம்ம போகும்போது டெஃபினெட்லி we can achieve இல்லையா? ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம ஆமைகிட்டேருந்து கற்றுக்கலாம். ஸோ ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்கிறத விட அதே ஆமைக்கிட்டேருந்து நம்ம என்னெல்லாம் விஷயங்களை கற்றுக்கலாமோ அதை கற்றுக்கணும். ஜப்பான், சைனாலெல்லாம் ஆமையை ஒரு லக்கி சிம்பிளாக அவங்க வச்சுருக்குறாங்க. சவுத் வெஸ்ட் இது டைரெக்ஷனில் ஆர் நார்தன் டைரெக்ஷனில் அந்த ஆமை சிம்பிள் அல்லது குட்டி ஆமை கிறிஸ்டல் அல்லது கோல்டன் பிளேட்டட் அந்த மாதிரி இருக்கிறத வச்சுருந்தா அவங்க நிறையா ஃபார்ச்சூன்ஸ் வரும், நிறையா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இன்னும் நம்பப்பட்டு வருகிறது. இப்போவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? அதனால் நம்ம இந்த பழசாக இவங்க எதுக்கு இது சொன்னாங்கன்னு கூட யோசிக்காமல் அதையே பேசாமல் அந்த ஆமைக்கிட்டேருந்து என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்குவோம். ஓகே.